சௌந்தர்யா பண்ணது ஒரே தப்பு என்னன்னா, சண்முகத்துக்கிட்ட இத்தனை நாளாக அவள் உண்மையை மறைச்சது மட்டும்தான். இது ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லியிருந்தா சண்முகம் இவ்வளோ தூரம் கோவப்பட்டிருக்க மாட்டார். அது சொல்லாமல் இருந்தது தான் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அதுவும் ராதிகா மூலமாக வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ சண்முகம் என்ன நினைக்கிறான்னா, கூட பிறந்த அக்கா மாதிரி நினச்ச நம்ம தனமே நம்மக்கிட்ட மறைச்சிருக்காங்களே அப்படின்றது தான் அவருக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற தருணத்துலேயும் கண்டிப்பாக சண்முகம் சௌந்தர்யாவை ஏற்றுக்கிறணும், சௌந்தர்யாவோட உண்மையான நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவித்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஏன்னா இனி வர எபிசோடில் கண்டிப்பாக சண்முகத்தை சமாதானப்படுத்த போகிறாங்க நாம தானே. இதனால சௌந்தர்யாவோட உண்மையான நிலைமையை புரிஞ்சுக்க போகிறாரு. ஏன்னா சௌந்தர்யா திவாகரை லவ் பண்ண சௌந்தர்யா அவனவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓடி போனாங்க. ஆனால் அந்த திவாகர் கெட்டவன்னு சௌந்தர்யாவுக்கு தெரியவே தெரியாது. இதனால சௌந்தர்யாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து தன்னை ஏமாத்திட்டது கூட மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் சௌந்தர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற சமயத்தில் தான் ருக்மணி அம்மாவும் சௌந்தர்யாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணுற சமயத்தில் தான் மாப்பிள்ளை எனக்கு வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல தான் சண்முகம் ஏற்கனவே சௌந்தர்யாவை காதலிச்சிருந்தாரு. அப்போவும் தன்னோட காதலை வெளிப்படுத்த முடியாமல் இருந்த சண்முகத்துக்கு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டாரு நம்ம சண்முகம். அந்த தருணத்தில் தான் சௌந்தர்யாவுக்கு ஒன்று தெரிய ஆரம்பிச்சிருக்கு, நம்ம கர்ப்பமாக இருக்கோம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி நான் சண்முகத்துக்கிட்ட சொல்கிறது, நம்மளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான் மறைச்சிருந்தாங்க. சரி, இதெல்லாம் போன எபிசோட் அப்படின்னு பார்த்தாலும் இனி இந்த உண்மையெல்லாம் ஒவ்வொன்றா விலாவரியாக சொல்கிற பொறுமை யாருக்கு இருக்குன்னா நம்ம தனத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா சௌந்தர்யா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உண்மையை சொல்லி சண்முகத்தை சமாதானப்படுத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது நம்ம தனம் பண்ண போகிறாங்க. அப்படி என்ன பண்ண போகிறாங்க நம்ம தனம், இதனால் சமாதானம் அடைவாங்களா சண்முகம் அப்படின்றதெல்லாம் இனி வர எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அது எப்படியெல்லாம் நடக்க போத வாங்க ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். நம்ம சண்முகம் கோயிலில் நேரடியாக போய் கோபத்தோடு போகிறாங்க. அந்த இடத்துல தான் தனத்திட்டையும் சரமாரியாக கேள்வி கேட்குறாரு. உன்னை என் கூட பிறந்த அக்கா மாதிரி தானே பார்த்தேன், நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த இடத்துல தான் தனம் கொஞ்சம் புரியாமல் இருக்கிறாங்க. ஏன் சண்முகம் திடுதுப்புன்னு வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்திலே நிற்கிறாங்க. கதிரேசனையும் சண்முகம் கேட்குறாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இவ்வளோ நாள் கூட பழகிருக்கேனே, என்னையவே நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனையும் சண்முகம் திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டும்போது தான் தனம் என்ன கேட்குறாங்கன்னா, நிறுத்துங்க சண்முகம், என்ன நீங்கள் வாட்டுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன ஏமாத்தோம், உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த இடத்துல தான் பின்னாடியே கோயிலுக்கு வந்துடுறாங்க நம்ம சௌந்தர்யாவும் ருக்மணி அம்மாவும். ருக்மணி அம்மாவுக்குமே இது நாள் வரைக்கும் உண்மை தெரியாது. இருந்தாலும் இப்போ தெரிஞ்சு ஓடி வராங்க. தன்னோட பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிருமோ, எங்கே வீணாக போயிருமோ அப்படின்ற கவலையில் ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, ஏன் சௌந்தர்யா இவ்வளோ தூரம் அழுதுகிட்டு பின்னாடி வரா அப்படின்னு சொல்லிட்டு தனம் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் சண்முகம் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் தனம், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா, இது நாள் வரைக்கும் பழகிருக்கோமே, ஒரு உண்மையை சொல்லி இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி என்ன உண்மையை மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்க, இங்கே பாருங்கள், இவளை கல்யாணம் பண்ணினே இவ எந்த நிலைமையில இருந்தா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் இவ என்கிட்ட இவ்வளோ நாளாக மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கா, இந்த இடத்துல ஒரு பிள்ளைக்கு தாயாகிற அளவுக்கு இருந்திருக்கா, இதெல்லாம் மறைச்சிக்கிட்டும் எங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கா, இதெல்லாம் தெரிஞ்ச நீங்களும் என்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கீங்க, எப்படி தானே உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. அந்த இடத்துல சௌந்தர்யா கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏண்டி உனக்கு இனிஷியலுக்கு மட்டும் புருஷன்னு நான் வேணும், மற்றதுக்கெல்லாம் எனக்கே தெரியாமல் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட சரமாரியாக கேள்வி கேட்குறாரு நம்ம சண்முகம். இந்த இடத்துல தான் சௌந்தர்யாவை இப்போ தப்பாகவும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு குழந்தைக்கு தாயாகிற அளவுக்கு நீ இருந்துட்டு எப்படி இத்தனை நாள் என் கூட வாழ்ந்த அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. இந்த மாதிரி சண்முகம் கேட்டதுமே ரொம்பவே கஷ்டமாக போகுது சௌந்தர்யாவுக்கு. அந்த இடத்துல அழுது துடிக்கிறாங்க. அப்போ தான் தனமும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுத்துங்க சண்முகம், உங்களுக்கு அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், தேவையில்லாமல் நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் சத்தம் போடுறாங்க. அப்போ தான் சண்முகம் என்ன சொல்கிறேன்னா, என்னது யார் தப்பு பண்ணல, அவளை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்களே, இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் உங்களுக்கு புரியலையா,
அதானே குடும்பமே ஒட்டுமொத்தமாக மறைச்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் கேட்குறாரு. இந்த இடத்துல தான் தனா உண்மையை சொல்கிறாங்க. அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவள் கர்ப்பமாக இருக்கானே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவை அவன் ஏமாற்றிட்டு போயிருக்கான். இது அவன் மேலே என்ன தப்பு இருக்குது? அவளுக்கே தெரியாமல் அவள் அனுமதியே இல்லாமல் அவன் பண்ண தப்புனால தான் இவ்வளோ தூரம் அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க தனா. அந்த இடத்துலையும் சண்முகம் புரிஞ்சுக்க போகிறதில்ல. ஏன்னா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறாரா. சரிங்க தனா, இவ்வளோ தூரம் சௌந்தர்யா நல்லவன்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சியும் கூட. அதனால அவனோட வளர்ப்பில் கண்டிப்பாக தப்பு இருக்காது. அப்படி இருக்கிற இடத்துல இவ்வளோ நாள் என் கூட இருந்தாலே ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சண்முகம். ஆமாம் சண்முகம், நீங்கள் கேட்குறதெல்லாம் கரெக்டு தான். அந்த குற்ற உணர்ச்சியால் தான் இன்னமும் சௌந்தர்யா உங்களை ஏற்றுக்காத அளவுக்கு இருந்திருக்கா. அது உங்களுக்கு புரியலையா? உங்களை ஏமாத்தினான்னு சொல்கிறீங்களே, இது நாள் வரைக்கும் அவன் உங்கள்கிட்ட பொண்டாட்டியாக ஃபஸ்ட்டு நடந்திருக்காளா? உங்களோட சிரித்து பேசி இருந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் மனசில் இருந்த குற்ற உணர்ச்சியால் தான் உங்களை விட்டு விலகியே இருந்தா. இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. இந்த மாதிரி தனம் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம சௌந்தர்யா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, பரவாயில்ல நீ விடுங்க, ஏன்னா என் மேலே தான் தப்பு. நான் ஆரம்பத்திலேயே அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். அவரை விட்டு விலகி நான் போனதுக்கான காரணமே இதுதான். என் மேலே தப்பு இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் விலகி போனேன். ஆனால் இப்போ தான் எனக்கு சண்முகத்தை பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. நான் அவரை காதலிக்கிறேன் அண்ணி அப்படின்னு சொல்லி சண்முகத்து மேலே இருக்கிற காதலை சௌந்தர்யா தனத்து மூலமாக சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே சண்முகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது. இந்த தருணத்தில் தான் சௌந்தர்யாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் சண்முகம், இது நாள் வரைக்கும் என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகி இருந்த எனக்கு இப்போது உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நான் தனியாக வாழ்ந்துட்டு போகிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சண்முகம், நான் உங்களை காதலிக்கிறேன். இது நாள் வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்ல கிடையாது. இருந்தாலும் இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமும் நான் என் மனசில் இருக்கிறத நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் வந்துட்டேன். ஏன்னா இனிமேல் எனக்கு சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட தன்னோட காதலில் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா சொன்னதுக்கு அப்புறமும் இனிமேலாவது நம்மளும் ஏமாத்தலை, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, இருந்தாலும் தன்னோட பொண்ணு பண்ண தப்புக்காக நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க தம்பி, நான் பண்ணது தப்பு அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட காலில் விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க போகிறாங்க நம்ம ருக்மணி அம்மா. இந்த இடத்துலையாவது மனசு மாறுவாரா சண்முகம் அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. எப்படி இருந்தாவது சண்முகம் மனசை மாற போகிறாரு, சௌந்தர்யாவும் ஏற்றுக்க போகிறாரு. இந்த தருணமும் சீக்கிரம் நடக்க போகுது. இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவித்து மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.